ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, MS எக்ஸல்ல ஃபைண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஃபைண்ட் அந்த ஃபங்க்ஷனை பத்தி பார்க்க போறோம். சில ப்ரோக்ராமிங் சைட்ல எல்லாம் இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும், சில இடத்துல நல்லா யூஸ் ஆகும். அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஃபைண்ட் எக்ஸல்ல ஃபைண்ட் ஃபங்க்ஷன், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இந்த ஃபைண்ட் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு இதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இது வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத நான் இதுல சொல்லித்தரேன், பார்க்கலாம். வாட் இஸ் ஃபைண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைண்ட் ஃபங்க்ஷன் இன் எக்ஸல் இஸ் யூஸ்டு டு ரிட்டர்ன் த பொசிஷன் ஆஃப் எ ஸ்பெசிபிக் கேரக்டர். ஓகேங்களா? அந்த பொசிஷன் ஆஃப் எ ஸ்பெசிபிக் கேரக்டர் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இது என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து ஒரு டெக்ஸ்ட்ல எந்த இடத்துல இருக்கு, எந்த பொசிஷன்ல இருக்கு, எந்த பிளேஸ்ல வருது அப்படிங்கறத நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஆப்பிள் அப்படின்னு இருக்கு, அதுல ஏ வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. அந்த ஒரு சென்டென்ஸ்லயோ ஒரு வேர்டுலயோ ஒரு பர்டிகுலர் லெட்டரோ ஒரு வேர்டோ வந்து அதோடைய பொசிஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? இது சில நேரத்துல நல்ல வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த லொகேஷன் ஆஃப் டெக்ஸ்ட் இன் எ ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஒரு லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இதோட சின்டாக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, என்னோட வீடியோ வந்து கண்டினியூவா தொடர்ந்து பாருங்க, விட்டு விட்டு பார்க்காதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் வந்து ஃபைண்ட் அப்படிங்கிறது சின்ன ஃபங்க்ஷன் தான், பட் வந்து அதோட யூஸ் வந்து நீங்க சில இடத்துல யூஸ் பண்ணது வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஃபைண்டோடைய சின்டாக்ஸ் இதுதான். இந்த இருக்கு பாருங்க, ஃபைண்டோட இதான் சின்டாக்ஸ். ஓகேங்களா? ஃபைண்ட் ஈக்குவல் டு பிரஸ் பண்ணுங்க, ஃபார்முலாவுக்கு ஈக்குவல் டு ஃபைண்ட் டெக்ஸ்ட் வித்தின் த டெக்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர். இதுல வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட், தி லாஸ்ட் ஒன் இஸ் ஆப்ஷனல். ஓகேங்களா? இதுவும் ஃபர்ஸ்ட் 2 ஆர்குமெண்ட் இருந்தா போதும், மூணாவது வந்து ஆப்ஷனல். அதுவும் சில இடத்துல யூஸ் ஆகும், பட் அது வேணா யூஸ் பண்ணீங்க, வேண்டாம்னா விட்டுடுங்க. ஓகேங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைண்ட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நீங்க கேட்கலாம். ஃபைண்ட் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ங்கிறது. ஃபைண்ட் வந்து ஆக்சுவலி வந்து பொசிஷன் ஆஃப் த டெக்ஸ்ட்னு சொல்லி இருக்கிறேன். கேரக்டர் எந்த கேரக்டர்ல அந்த வேர்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் லெட்டர் எங்க ஆரம்பிக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு போஸ்டல் பின்கோடு இருக்கு, போஸ்டல் அட்ரஸ்ல இருந்து இதுல இருந்து எனக்கு வந்து இதை பிரிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிளா நான் சொல்றேன். ஃபைண்ட் ஃபங்க்ஷன் வந்து தனியா யூஸ் பண்றதோட மற்றதோட காம்பினேஷனா யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? தனியா யூஸ் பண்ணும்போது வெறும் நம்பர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு போஸ்டல் நம்பர் இருக்கு, பின்கோடும் ஒரு ஏரியாவும் இருக்கு. இப்ப தாம்பரம் ஈஸ்ட், இதுல இருந்து எனக்கு வந்து தாம்பரம் ஈஸ்ட்ங்கிறத மட்டும் பிரிச்சு எடுக்கணும். அது வந்து டைரக்டா எடுக்க முடியாது. அதுக்கு வந்து இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷன் எனக்கு வந்து இந்த மாதிரி ரிசல்ட் வேணும், இதுதான் வந்து ஃபைண்ட்ல கிடைக்கும். இப்போ வந்து இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜ்குமார் அப்படிங்கறதுல இப்ப எனக்கு ஃபைண்ட் டெக்ஸ்ட் என்னன்னா கே எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். கே வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து 4th பொசிஷன்ல இருக்கு. ஓகேங்களா? 4th பொசிஷன்ல இருக்கு. பொசிஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் கேரக்டர் இதுல பாத்தீங்கன்னா 4th பொசிஷன்ல இருக்கு. இப்ப அண்டுங்கிறது எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்டிங் பொசிஷன் தான் அது 5th பொசிஷன்ல இருக்கு. ஓகேங்களா? எண்ட் எங்க இருக்குன்னா 5th பொசிஷன்ல இருக்கு. இந்த மாதிரி பொசிஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபைண்ட் கமாண்ட் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா அண்டுங்கிறது 7th இடத்துல. இங்க வந்து வேல்யூ எரர் அப்படிங்கிறது வேல்யூ எரர்னு வரும். ஓகேங்களா? வேல்யூ எரர் எதனால வருதுன்னா, இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் ஆனது. இங்க வந்து நான் வந்து சர்ச் ஃபைண்ட் டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது என்னன்னா அண்டுன்னு கொடுத்திருக்கேன், ஏஎன்டி அண்டுன்னு கொடுத்திருக்கேன். கேபிட்டல் அண்டு இங்க ஸ்மால் அண்டு இதுக்குள்ள இல்ல, அதனால வந்து எரர் வருது. வேல்யூ இப்படி வரும், கேஸ் சென்சிட்டிவ் உள்ளது. இதுல வந்து வைல்டு கார்டு அந்த மாதிரி இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாது. பட் சர்ச்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுல வந்து நீங்க வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, வைல்டு கார்டும் அது சப்போர்ட் பண்ணும். அதுவும் வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப எனக்கு கே அப்படிங்கறது சர்ச் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு ஃபைண்ட் FIND அடிச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். இமிடியேட்டா டேப் அடிங்க, நீங்க ஃபுல்லா டைப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஃபைண்ட் டெக்ஸ்ட் வித்தின் த டெக்ஸ்ட் ஸ்டார்டிங் நான் டெக்ஸ்ட் கண்டுபிடிக்க போறேன். ஏ இருக்கு, கமா கொடுத்துட்டு இது வந்து ஃபைண்ட் டெக்ஸ்ட் தான் ஏ டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட் என்னன்னா இதுக்குள்ளேயே நீங்க அடிச்சிடலாம். இப்ப ஆப்பிள் APPLE ஆப்பிள் அடிக்கிறீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இது என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் டெக்ஸ்ட் வந்து ஏ, இந்த ஆப்பிள்ல எங்க ஏ இருக்குங்கிறத நான் பார்க்க போறேன். ஓகேங்களா? எந்த பொசிஷன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருக்கு.
ஓகேங்களா 1ன்னு வந்துருச்சு. இதே இதுல வந்து இப்ப இதே சின்டாக்ஸ்ல நான் வந்து பி ஸ்மால் பி அடிக்கிறேன். ஓகேங்களா ஸ்மால் பி வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கு. ஓகேவா இருக்கு. இந்த மாதிரி நம்ம பாக்குற பொசிஷனை பாக்குறதுக்கு யூஸ் ஆகும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஈக்குவல் டு ஃபைண்ட் இப்ப ஓபன் பிராக்கெட் டபுள் கோட்ஸ்ல cat கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ண போறேன் catன்னு கொடுத்துட்டு திருப்பி வந்து கமா கொடுக்குறேன். ஓகேங்களா கமா this is a catன்னு அடிக்கிறேன். ஓகேங்களா சி கேப்ஸ்லயே அடிக்கணும். அப்பதான் வந்து வரும். டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். எண்ட்ல டபுள் கோட்ஸ். ஓகேங்களா க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துருக்கிறேன். கேட்டுங்கிறது எந்த இடத்துல இருக்கு அந்த கேட்டுங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப 11th கேரக்டர் காட்டுது. ஏன் அப்படின்னா 11th காட்டுதுன்னா அந்த பொசிஷன் ஆஃப் த கேரக்டர் ஒரு 4 ஸ்பேஸையும் கவுண்ட் பண்ணிக்க 5 11வது இடத்துல அது வருது. ஓகேங்களா அதனாலதான் வந்து கேட்டுங்கிறது 11th பொசிஷன்ங்கிறத. ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் வந்து ஒரு பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வேர்டோ ஒரு கேரக்டரோ அதோட பொசிஷனை கண்டுபிடிக்கிறது அது வித்தின் ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடியதை கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகும். ஓகேங்களா இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன் இப்ப இதுல அண்டுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு நான் என்ன பண்ணிருக்கேன் ஃபைண்ட் டெக்ஸ்ட் எல்லாம் நான் வந்து நீங்க வித்தின் கோட்ல கொடுக்கறதுக்கு பதிலா ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் ஈக்குவல் டு இப்ப ஃபைண்ட் டெக்ஸ்ட் வந்து நான் இப்படி கொடுத்துறேன். இங்க செல்லுல அடிச்சு வச்சிருக்கேன். அதனால வந்து டபுள் கோட்ஸ் கொடுக்க வேண்டாம். செல் ரெஃபரன்ஸ் பண்ணா போதும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் வந்து இது. ஓகேங்களா நம்ம நார்மலா அடிக்கும் போது டபுள் கோட்ஸ்ல கொடுத்தோம். செல்ல இருக்கிறதுனால அந்த டபுள் கோட்ஸ் தான் நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா இது சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு இன்னும் ஈஸியா. நம்ம வந்து 4th பொசிஷன்ல கேங்கிறது பாருங்க 3 4. ஓகேங்களா இப்ப நான் வந்து இதுல இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா நான் எதுவும் டபுள் கோட்ஸ் எல்லாம் கொடுக்கல. ஏன்னா இங்க ரெஃபர் பண்ணிருக்கேன். இங்க டெக்ஸ்ட் இருக்குங்கிறதுனால அதை கொடுத்துருக்கு. ஓகேங்களா இப்ப இதுலயும் ஈக்குவல் டு ஃபைண்ட் அண்டு கொடுக்குறேன். ஃபைண்ட் அண்டு கூட கொடுக்க வேண்டாம். இந்த இடத்துல ரெஃபரா A2ல இருக்கு. ஃபைண்ட் டெக்ஸ்ட் வந்து அது வித்தின் டெக்ஸ்ட் வந்து இது க்ளோஸ் பண்ணிடுறேன். என்டர் தட்டினா 5 அப்படிங்கிறது. இந்த இடத்துல 3 ஸ்பேஸ் 1 4 5வது இடத்துல அண்டுங்கிறது ஸ்டார்டிங். அண்டோடைய ஸ்டார்டிங் கேரக்டர் தான் கண்டுபிடிச்சு இதை காப்பி பேஸ்ட் பண்றேன். ஓகேங்களா இப்போ எனக்கு இது இங்க பாத்தீங்கன்னா 7th பொசிஷன்ல இருக்கு. 5 + 6 7th பொசிஷன். இதுவும் அதே மாதிரி தான் 7th பொசிஷன். இப்ப நான் இங்க வந்து ஒரு ஸ்பேஸ் தட்டுறேன் பாருங்க. ஒரு 2 ஸ்பேஸ் தட்டுறேன். 2 ஸ்பேஸ் தட்டி இருக்கேன். அப்போ வந்து 7 இருந்தது இப்ப 9 மாறிடுச்சு. அதே மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்ப அந்த டெக்ஸ்டுக்குள்ள இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சு சொல்லும். இப்போ வந்து தமிழ்லாண்டுங்கிற மாதிரி இருக்கு. அதுல அண்டு எங்க வருதுங்கிறதா பொசிஷனை கரெக்டா சொல்லுது. ஓகேங்களா நீங்க தேடி கண்டுபிடிக்க இந்த மாதிரி இது கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இதே தான். பட் எரர் வருது. ஏன்னா எரர் வருது. ஸ்மால் அண்டு கொடுத்துருக்கேன். ஆனா இங்க வந்து கேபிட்டல் அண்டு இருக்கு இதுக்குள்ள ப்ரோக்ராமிங்ல. அதனால இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் உள்ளதுன்னு சொல்லி இருக்கிறோம். ஓகேங்களா இப்ப ஸ்மால் அண்டுக்கும் கேபிட்டல் அண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறதுனால இந்த மாதிரி வேல்யூ எரர் வரும். வேல்யூ எரர் வந்து எப்போ வரும்னா இந்த மாதிரி வரும். அப்புறம் வந்து இப்ப நான் இங்க மாத்தணும். கேப்ஸ் அண்டு கொடுத்தீங்கன்னா இப்ப கரெக்டா வந்துடும். 6ன்னு வருது. ஓகேங்களா அதுதான் அந்த வேல்யூ எரர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு அர்த்தம். ஓகேங்களா யூஸ் ஆகுது. இப்ப பாருங்க ஃபைண்டுங்கிற கமாண்ட் நான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு சின்டாக்ஸ் தெரியும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 14 அப்படிங்கிறது இதுல இருக்கு. அந்த ஹைப்பன் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா அந்த ஹைப்பன்லாம் எங்க எல்லாமே ஈவனா ஹைப்பன் இருக்கு. ஹைப்பன் வந்து ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல ஆரம்பிக்குதுங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி காமனா இருக்கக்கூடிய ஒரு வேர்டு எடுத்துக்கிறேன். பாருங்க ஃபைண்ட். இப்ப நான் இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்து இந்த ஈஸ்ட் தாம்பரம் அந்த மாதிரி பின்கோடை விட்டுட்டு மற்றதை மட்டும் தனியா செப்பரேட்டா எடுக்கிறதுக்கு இந்த ஃபைண்ட் கமாண்ட் யூஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்க வந்து இந்த காம்பினேஷனா மற்ற ஃபார்முலாவோட யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காம்பினேஷனா யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா இது வந்து இந்த மாதிரி எப்படி பிரிச்சு எடுக்கிறதுங்கிறத நான் சொல்ல போறேன். இதுல வந்து லெஃப்ட்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி இருக்கிறேன். ஓகேங்களா இங்க பாத்தீங்கன்னா ஃபைண்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் சின்டாக்ஸ். இதனால ஃபைண்ட் டேப் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா ஃபைண்ட் டெக்ஸ்ட் நான் இப்ப வந்து ஹைப்பன் தான் இதுல காமனா இருக்கு. அதனால ஹைப்பன் கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் எல்லாம் வந்து கோட்ஸ்ல கொடுத்துருங்க. ஃபைண்ட் டெக்ஸ்ட் கமா வித்தின் டெக்ஸ்ட் வந்து இது. ஓகேங்களா இப்போ வந்து க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு வந்து 14 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா இப்போ நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா 14 அப்படிங்கிறது வந்தாச்சு. 14 அதே மாதிரி நீங்க இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி ட்ராக் பண்ணிடுங்க. ஓகேங்களா இப்போ எனக்கு வந்து எல்லாத்தோடய அந்த ஹைப்பன் வந்து எத்தனாவது கேரக்டர்ல ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சாச்சு. ஓகேங்களா இது தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் லெஃப்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. லெஃப்ட் ஓகேங்களா லெஃப்ட் யூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து லெஃப்ட் என்ன பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ் என்னன்னா டெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேங்களா லெஃப்ட்ல இருந்து எத்தனாவது கேரக்டர்ல நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு ஹைப்பன் வந்து 14ல ஸ்டார்ட் ஆகுது. அதனால வந்து ஹைப்பன் இந்த கேரக்டர் கொடுங்க. இதை கிளிக் பண்றேன். ஓகேங்களா இப்ப கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். நமக்கு என்ன வருது ஈஸ்ட் தாம்பரம் அப்படின்னு வந்தாச்சு. இதை நான் காப்பி பண்றேன். அந்த ஹைப்பனோட சேர்த்து நமக்கு
அவுட்புட் நம்ம எல்லாத்துக்குமே கிடைச்சிருச்சு. குயிக்கா நம்மளால இந்த மாதிரி லார்ஜ் டேட்டாவா இருந்தாலும் நம்மளால அதை செக்ரிகேட் பண்ணி எடுக்க முடியும். ஃபைண்ட் இருக்கிறதுனால தான் நம்மளால இதை பண்ண முடியுது. ஓகேங்களா? இப்ப எல்லாத்துலயுமே ஹைப்பன் இருக்கு. ஹைப்பன் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த இதுல ஒரு மைனஸ் பண்ணிடுங்க. 14 இருக்குல்ல, அதை வந்து 13 ஆக்கணும். இப்ப வந்து B2 மைனஸ் இதான் B2. ஓகேங்களா? இதுதான் வந்து B2. B2ல இருந்து -1 கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து ஒரு கேரக்டர் மைனஸ் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த கேரக்டர் வந்து எக்ஸாக்டா இதுல இருந்து பிரிச்சு எடுக்க முடியும். ஓகேங்களா? இதே மாதிரி ரைட் ஃபங்க்ஷன் இருக்கு. ரைட் யூஸ் பண்ணி உங்களுக்கு பின் நம்பர் மட்டும் வேணும்னால பின் நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஃபைண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் நம்பர் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். ஃபைண்ட் டெக்ஸ்ட் வித்தின் டெக்ஸ்ட் ஸ்டார்ட் நம்பர் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இதுல என்னன்னா இப்ப வந்து ஈக்குவல் டு ஃபைண்ட். ஓகேங்களா? ஸ்டார்டிங் நம்பர் வந்து என்னன்னா அண்டுன்னு இருக்கு. ஏ வந்து எத்தனை இடத்துல இருக்கு இங்க பாருங்க. ஏ வந்து 1 2 3 இடத்துல இருக்கு ஏ. ஓகேங்களா? இப்ப நான் ஏ அடிச்சுட்டு கோட்ல சிங்கிள் கோட்ஸ் கேஸ் சென்சிட்டிவ்ங்கிறதுனால பாத்துக்கோங்க கேர்ஃபுல்லா கொடுத்துட்டு இப்ப வந்து ஏ வந்து ஃபைண்ட் டெக்ஸ்ட் வந்து ஏ, வித்தின் டெக்ஸ்ட் வந்து இது. ஓகேங்களா? இப்ப நான் கொடுத்துட்டேன்னா நார்மலா கொடுத்துட்டா வந்து 2 செகண்ட் பொசிஷன்ல ஏ இருக்கு. நார்மலா இல்லைன்னா ஸ்டார்டிங் நம்பர் நம்ம கொடுக்கலன்னா 1ன்னு எடுத்துக்கும். இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சர்ச் பண்ணணும். இப்ப எனக்கு வந்து இந்த அண்டு வேணும்னா இப்ப இதுக்கு அப்புறம் நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? ஸ்டார்ட் நம்பர் அப்படிங்கிறது எந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த கேரக்டர் சர்ச் பண்றது வந்து எதுக்கு அப்புறம் உள்ளது அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டார்டிங் நம்பர் அப்படிங்கிறது. நான் இன்ஸ்டன்ஸ் வந்து நார்மலா டிஃபால்ட்டா 1ன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்ப எனக்கு வந்து இதுல வந்து எந்த இதுல இருந்து சர்ச் பண்ணணும், எத்தனாவதுல இருந்து நான் பார்க்கணும், ஏவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் நம்பர். அது ஸ்டார்டிங் நம்பர் இங்க வந்து 3க்கு அப்புறம் நீங்க எது கொடுத்தாலும் செகண்ட் இது வரும். 3ன்னு கொடுத்தனா 3க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஏ வரும் உங்களுக்கு. 3க்கு அப்புறம் 4 5 6 7க்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா அதோட பொசிஷன் கிடைச்சிரும். 3க்கு அப்புறம் 7ன்னு கொடுக்குறேன். 7ன்னு கொடுத்தனா இங்க 12. இங்க இருக்கிறது 12வது இடத்துல இருக்கு. 3 ஸ்பேஸ் எடுத்துக்கும் 4 12. ஓகேங்களா? இது மாதிரிதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் நம்பர் என்னன்னா இதுல இருந்து சர்ச் பண்ணும் ஏ எங்க இருக்கு. ஸ்டார்டிங் நம்பர் இப்ப நான் 7 கொடுத்துட்டேன்னா 7க்கு அப்புறம் இந்த ஏ எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது ஸ்டார்டிங் நம்பர் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இதுல பாருங்க ஈக்குவல் டு ஃபைண்ட். நான் வந்து அண்டு பார்க்கணும். இதுல வந்து 3 அண்டு இருக்கு. கலர் பண்ணிருக்கேன் பாருங்க. இங்க ஒண்ணு 3 காட்டுது. ஓகேங்களா? இப்ப வந்து இதை டபுள் கோட்ஸ்ல கொடுத்துக்கோங்க. டபுள் கோட்ஸ்ல கொடுங்க, இல்லைன்னா எரர் வரும். அண்டு டபுள் கோட்ஸ்ல கொடுத்துட்டு கமா இந்த வித்தின் டெக்ஸ்ட். ஓகேங்களா? நான் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்டு தான் நான் பொசிஷனை காட்டும். ஃபர்ஸ்ட் அண்டோட ஸ்டார்டிங் இது 2வது இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கொடுக்க பாருங்க. இன்ஸ்டன்ஸ் நான் கொடுக்க போறேன். இந்த அண்டு வந்து 2க்கு அப்புறம் நீங்க எது கொடுத்தாலும் சரி. ஓகே, 2க்கு அப்புறம் தேர்டும் அண்டு ஏ அண்டு எங்க இருக்குன்ட்டு 4ன்னு கொடுக்குறேன். 4ன்னா ஸ்டார்டிங் நம்பர் 4. ஓகேங்களா? இதுக்கப்புறம் சர்ச் பண்ண அப்படிங்கிற மாதிரி 6வது பொசிஷன்ல ஒரு 2 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 7ன்னு இன்ஸ்டன்ஸ் மாத்துங்க. இந்த இடத்துல போயிட்டு 7ன்னு கொடுத்தாலும் சரி 8ன்னு கொடுத்தாலும் சரி 8க்கு அப்புறம் சர்ச் பண்ணி பார்க்கும். பட் அந்த எண்டு எங்க ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது, இந்த வேர்ட்ல எந்த பொசிஷன்ல அந்த ஏ ஆரம்பிக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இது மாதிரிதான் யூஸ் ஆகுது. சர்ச்சும் இதே மாதிரிதான். ஓகேங்களா? அப்புறம் அண்டு வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லி இருக்கிறேன். ஓகேங்களா? கேபிட்டல்னா கேபிட்டல் கொடுக்கணும், ஸ்மால்னா ஸ்மால் கொடுக்கணும். வேல்யூ எரர்ஸ்னு வரும் உங்களுக்கு. இப்ப நான் வந்து இதுல தப்பா ஏதாவது கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு வேல்யூ எரர் வரும். இப்ப வந்து இந்த சர்ச் ஸ்ட்ரிங் வந்து எம்டியா கொடுத்தேன்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து சர்ச்சிங் ஸ்ட்ரிங் வந்து எம்டியா கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா ரிசல்ட் வந்து எதுவுமே கொடுக்கல. ஃபைண்ட் டெக்ஸ்ட்ல வந்து என்ன கொடுத்துருக்கேன், எதுவுமே கொடுக்கல. நான் என்டர் தட்டுறேன் 1. எதுவுமே கொடுக்குன்னா ரிசல்ட் 1ன்னு வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல எம்டியா கொடுத்தீங்கன்னா சர்ச் ஃபைண்ட் டெக்ஸ்ட் எம்டியா கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 1ன்னு வரும். கேஸ் சென்சிட்டிவ் ஆனது. ஓகேங்களா? இப்ப நான் ஃபைண்ட் வந்து ஹைப்பன் கொடுத்துருக்கேன்னா கேபிட்டல் ஏக்கும் ஸ்மால் ஏக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால கேஸ் சென்சிட்டிவ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? வந்து வேல்யூ எரர்ஸ்னு வரும். ஓகேங்களா? நீங்க இங்க ஏதாவது தப்பா அடிச்சிட்டீங்கன்னா வேல்யூ எரர்ஸ் வரும். இப்ப நான் இதுல இல்லாத ஒரு வேர்டை சர்ச் பண்ண சொன்னேன்னா வேல்யூ எரர்ஸ், இந்த மாதிரி வேல்யூ எரர்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ ஃபைண்ட்ல போயிட்டு நான் இசட் தேட சொல்லியிருக்கேன். இசட் சர்ச் பண்ண சொன்னா இசட் பாருங்க, இசட் இல்ல, அதனால வேல்யூ எரர்ஸ். அதுல ஏதாவது இல்லைன்னா சர்ச் வேல்யூ. அதான் கண்டிஷன்ஸ். ஓகே, என்னுடைய வீடியோவை வந்து தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து அது கிளியரா புரியும். ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால வந்து தொடர்ந்து பாருங்க தயவு செய்து. அப்புறம் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதுல கொடுத்துருக்கோம். நீங்க அதை பார்த்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க.
அப்போதான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ மெசேஜாக வந்து சேரும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.